ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூரில் அமைந்துள்ள 1200 ஆண்டுகள் பழமைமிக்க பாலசுப்ரமணியம் திருக்கோவிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிற்பங்கள் நிறைந்த 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோவிலோட ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அற்புதமான கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற பாலசுப்ரமணியம் திருக்கோவில் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் ஜெயங்கொண்ட சோழன் அரசனால் கட்டப்பட்டது இந்த கோவில். பிறகு பார்த்திங்கன்னா பல்லவர்களால் இந்த கோவிலுக்கு திருப்பணியும் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா எங்கேயும் காண கிடைக்காத ஜடாமுடியோட 6 அடி உயரம் கொண்ட நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு. இங்கே இருக்கிற பாலசுப்ரமணியம் முருகப்பெருமாளை புகழ்ந்து அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட குளத்தில் இருக்கும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என அழைக்கப்படுது. பொதுவாக எல்லா கோவில்லையும் முருகப்பெருமாள் தலைக்கு மேலே கிரீடத்தோட அமர்ந்து காட்சியளிப்பார். ஆனால் இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமாக ஜடாமுடியோட புனித நூல் கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபெருமாளுக்கு பூஜை செய்கிற போல் இங்கே வந்து காட்சியளிக்கிறாரு. இது ரொம்ப அற்புதமான காட்சி. நாம் ராஜகோபுரம் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே பார்த்திங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. எல்லா முருகர் கோவில்லையும் பார்த்திங்கன்னா பொதுவாக முருகப்பெருமாளோட மயில் வாகனம் தான் என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஐராவதமான யானை வாகனம் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு தான் மயிலோட வாகனமாக அவருக்கு அமைஞ்சிருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தேவேந்திரனால் பரிசாக வழங்கப்பட்ட ஐராவதமான யானை. அதனால தான் இங்கே இருக்கிற கோவிலில் யானை வாகனம் முருகப்பெருமாளுக்கு அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ பழமையான கோவில்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற கோவிலோட கருவறையில் பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியம் அமைஞ்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானை இருவரும் இணைந்து கஜவள்ளி தாயாரா இங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க. இங்கே இருக்கிற கோவிலோட புராண வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே இருக்கிற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் முனிவர்கள் தவம் செய்கிறத சிறந்த இடமா இந்த இடம் அமைஞ்சிருந்தது. தவம் செய்கிறத இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடம்ப மரம் அதிகமாக இருந்ததால் கடம்ப வனம் சொல்லிட்டு இந்த இடத்த அழைக்கப்பட்டிருக்கு. ஆற்றங்கரை ஓரமாக கடம்பவனம் என அழைக்கப்படும் இந்த இடத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள காசிப முனிவர் கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு. கடுமையான தவத்தை மேற்கொண்ட காசிப முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கான நீண்ட ஆயுள வரமாக பெற்ற மலையன் மற்றும் மகரன் என்ற 2 அரக்கர்கள் காசிப முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு வராங்க. அரக்கர்களுடைய துன்பத்தை தாங்க முடியாத காசிப முனிவர் சிவபெருமாளை வேண்டி வழிபடுறாரு. முனிவருடைய வேண்டுதலை இணங்க சிவபெருமாள் முருகப்பெருமாளை அழைச்சி அவர்கிட்ட ஒரு வாளையும் கொடுத்து அந்த 2 அரக்கர்களையும் அழிச்சிட்டு வான்ட்டு உத்தரவிடுறாரு. முருகப்பெருமாள் பார்த்தீங்கன்னா தன்னோட கையில் இருக்கிற வேலை முதல்ல எரிந்து 2 அரக்கர்களுக்கும் எச்சரிக்கை விடுறாரு. முருகப்பெருமாளுடைய வேலை பார்த்தும் அந்த அரக்கர்கள் பயம் இல்லாம திருப்பியும் முனிவரை துன்புறுத்தி வராங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் போரிட்டு மகரனை அழிச்சிடுறாரு. இதை கண்ட இன்னொரு அரக்கனான மலையன் மாய வித்தைகளை கற்று திரும்ப முருகப்பெருமாள் கிட்ட போரிட வரான். முருகப்பெருமாள் பார்த்தீங்கன்னா தன்னோட தந்தையான சிவபெருமாள் கொடுத்த வாளால மலையனுடைய தலையை வெட்டி சச்சிடுறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் கடம்பர் கோவிலுக்கு போய் சிவபெருமாளை வழிபட்டு அங்கே ஒரு கோவிலும் கட்டியிருக்காரு. முருகர் பெருமாள் கட்டிய கோவில் தான் கடம்பநாதர் கோவில்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது.
முருகர் வழிபட்டதும் சிவபெருமாள் காட்சியளித்து இங்கேயே நீ இருந்து மக்களை காக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. சிவபெருமாளோடைய உத்தரவை இணங்க முருகப்பெருமாள் இங்க 6 அடி உயரம் கொண்டு சுயம்பு மூர்த்தியா அமைந்திருக்காரு. இதுதான் இந்த கோவிலோட அற்புதமான வரலாற்று கதை. கோவிலோட உள் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு. செல்வ கணபதி, விஸ்வநாதேஸ்வரர், வைஷ்ணவி, வாசுகி, தர்மசாஸ்தா, சூரிய பகவான், ஆனந்தன், காமதேனு, பாலசுப்பிரமணியம் மற்றும் நவகிரகங்கள் அமைந்திருக்கு. கோவிலோட உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவாமிகளோட பழங்காலத்து சிற்பங்கள் அதிகமாகவே கோவிலை சுற்றி இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இங்கே இருக்கிற பாலசுப்பிரமணியம் கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம சிவன் கோவிலில் தான் சண்டிகேஸ்வரரை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. இங்கே வர பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு முருகப்பெருமாளுக்கு பால் அபிஷேகமும் காவடி எடுத்து வழிபடுறாங்க. இங்கே இருக்கிற கோவிலோட மதில் சுவரில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கிறது போலவே நந்தியோட சிற்பத்தை அமைச்சிருப்பாங்க. கோவிலோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை அமைஞ்சிருக்கு. மிகவும் சக்தி படைத்த இங்கே இருக்கிற பாலசுப்பிரமணியம் முருகப்பெருமாளை உத்திரமேரூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற முருகப்பெருமாளை தரிசியுங்க. ரொம்ப அழகான அற்புதமான கோவில். கோவிலோட நடை திறப்பு நேரம் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 28 கிலோமீட்ரு, செங்கல்பட்டுலேருந்து 20 கிலோமீட்ரு, சென்னையிலேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்ரு தொலைவில் இங்கே இருக்கிற உத்திரமேரூரில் அமைந்திருக்கு பாலசுப்பிரமணியம் திருக்கோவில். இன்னைக்கு இந்த வீடியோவில் உத்திரமேரூரில் அமைந்துள்ள சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு மிக அருகையில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியம் திருக்கோவிலை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.